பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கதிர் வந்து முத்துவேல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி இப்பதான் சர்ஜரி முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளவே இவருக்கு தலையில அடிபட்டிருக்கேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க கதிர். கரெக்டா அப்ப சக்திவேல் குடும்பத்துல இருக்க எல்லாருமே வராங்க. உடனே சக்திவேல் வராங்க. சக்திவேல் ஏண்டா இதுக்காக தான் என் அண்ணன் கூட பழகுனியா, உன்னெல்லாம் என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட, உடனே அந்த இடத்துக்கு கதிர் என்ன நடந்ததுன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பேசாதீங்க, அங்க என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லி கதிர் குமார் தலைன விஷயத்த சொல்லலான்னு வராங்க. அதுக்குள்ளே குமார் அப்பா அப்படி என்ன சொல்ல போறான், நாங்க இருந்தேன்ல, நான் தான் தள்ளி விட்டேன்னு சொல்லுவான். வேற என்ன சொல்லுவான், நான் பெரியப்பா மேல எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை வச்சிருப்பேன்றது உங்களுக்கு தெரியும், வீட்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா இதுதான் வரும் வார்த்தைன்னு சொல்லிட்டு இருக்க. உடனே சக்திவேல் சொல்றாங்க, ஏன்டா மகனே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த பரதேசி மகன் பாண்டியனோட மகனை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் என்ன பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸை வர வச்சு, கதிர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், என்ன அவர் தனியா கூட்டிட்டு போயிட்டு அவரை கீழே தள்ளி விட்டு இப்ப அடிபட்டிருக்கணும், அதுக்கு காரணமே இவன் தான். இவனை சும்மா விடாதீங்க, நான் கேஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு அங்கிருந்து போறாங்க. கதிர் எவ்வளவு சொல்ல ட்ரை பண்ணாலும் கதிரால எதுவுமே சொல்ல முடியறதே கிடையாது. உடனே கதிரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. உடனே சக்திவேல் என்ன கண்ணு முழிக்கிட்டோம், இனியாவது அந்த கதிரோட குடும்பத்தையும் அந்த ஓடுகளை கோமதி ராஜி ரெண்டு பேரையும் ஒட்டு மொத்தமா மறக்கணும்னு சொல்லிட்டு சக்திவேல் இருக்காங்க. இன்னொரு பக்கம் குமார் என்ன இது, ஒருவேளை பெரியப்பா கண்ணு முழிச்சா பெரியப்பாவுக்கு நம்ம தான் தள்ளி விட்டோன்ற விஷயம் தெரிஞ்சிடுமா, இப்ப என்ன பண்றது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க குமார். முத்துவேல் கண்ணு முடிச்சு உண்மை என்னன்றத சொல்லுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.